அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இப்போது நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. இந்த வகுப்பை இஸ்லாமிய பார்வையில் பொருளாதாரம் என்ற தலைப்பில் இந்த வகுப்பை நடத்தி தருமாறு ஷேக் இப்ராஹிம் ஃபர்தோசி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: خير الكلام كلام الله، وخير السنن سنن محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கி, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் கிருபையும் அல்லாஹ்வுடைய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வழிமுறையை தமது வாழ்வில் நிறுவலாமல் பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லோர்கள் மீதும், குறிப்பாக அல்லாஹுடைய இல்லத்தில் அவருடைய மார்க்க செய்திகளை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் என்னென்றும் உண்டாகட்டுமா. அன்பார்ந்த அல்லாஹ்வுடையார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய இல்லத்தில் அவன் நம் மீது கடமையாக்கிய மாலை நேர வணக்கத்தை நிறைவு செய்துவிட்டு நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் சுவனத் தோட்டங்களை நீங்கள் கடந்து சென்றால் அதில் நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள் என அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பூமியில் எங்காவது நீங்கள் சுவனத் தோட்டங்களை நீங்கள் கண்டால் அதில் நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். இப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, பூமியில் சுவனத்தின் தோட்டங்களா என்று கேட்கிற போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், சுவர்க்கத்தின் தோட்டம் பூமியிலே இருக்கிறது. அது எதுவென்றால் அதுதான் கல்வி சபைகள் என அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்கெல்லாம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பற்றி பேசப்படுகிறதோ, ஞாபகப்படுத்தப்படுகிறதோ, அது சுவனத்தினுடைய தோட்டமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு சபையில் தான் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஒரு முறை மறைந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் தலை சிறந்த அறிஞர்களில் ஒருவரான இமாம் சாலிஹ் அல் உஸைமின் ரஹ்மஹுல்லா அவர்கள் மஸ்ஜிதுல் ஹரமில் அல்லது அவருடைய பகுதியில் இருக்கிற ஒரு பள்ளிவாசலில் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதுல் ஜாமிஅ என்று சொல்லப்படும். அது இமாம் அவர்கள் பிறந்து வளர்ந்து ஆரம்ப கல்வியை படித்த பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் இமாம் அவர்கள் இமாமாகவும் ஹத்தீபாகவும் இருக்கிற நேரத்தில் மாணவர்களுக்கு மார்க்கம் சம்பந்தப்பட்ட கல்வியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு மனிதர் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்தார். அவரை கூப்பிட்டு இமாம் அவர்கள் தான் நடத்தி கொண்டிருந்த அந்த வகுப்பிலிருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், எனக்கு தெரியாதுன்றார். நடத்தினதிலிருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த மனிதர் எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். இமாம் அவர்கள் கேட்கிறார்கள், அப்புறம் எதுக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க என்று கேட்டார்கள். இவ்வளோ நேரம் நாம் நடத்துகிறேன், நீங்கள் எனக்கு தெரியாதுன்னு பதில் சொல்கிறீங்க, பிறகு எதற்காக இந்த சபையில் அமர்ந்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்போ அந்த மனிதர் சொன்னார், இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள், நல்ல மனிதர்கள் நல்ல விஷயங்களை பற்றி பேசுகிற சபையில் ஒருவர் அமர்ந்தால் அவருக்கும் அது போன்றதொரு கூலி கிடைக்கும், அவர் கெட்டவராக மாற மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த காரணத்திற்காக நான் இந்த சபையிலே அமர்ந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னபோது இமாம் சாலிஹ் அல் உஸைமின் ரஹ்மஹுல்லா அவர்கள் அவருடைய இந்த புரிதலை நினைத்து அழுதார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், ஒரு மனிதர் கெட்ட நோக்கத்தோடும் சரி அல்லது நல்ல நோக்கத்தோடும் சரி படிக்கிற கேட்கிற ஆர்வம் இல்லாமல் கூட இந்த சபையிலே வந்து அமர்ந்தால் அல்லாஹ் அவருக்கு அந்த சபைக்குரிய முழுமையான நன்மையை வழங்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த செய்தியை அந்த மனிதர் இமாமுக்கு ஞாபகப்படுத்துகிற போது அதிர்ந்து போனார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், தன்னை மறந்து அழுதார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த சபை தான் இந்த சபை. மலக்குமாருடைய இறக்கைகளில் நாம் ஒதுங்கி இருக்கக்கூடிய, மலக்குமாருடைய பிரார்த்தனையை பெறுகிற ஒரு உயர்ந்த சபையாகத்தான் இந்த சபை இருக்கிறது என்பதை நாம் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் உதாசீனப்படுத்துவோமேயானால், நாம் கவனிக்காமல் இருப்போமேயானால் அது நமது ஈமானிய பலவீனங்களுக்கு காரணமாகிவிடும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இஸ்லாமிய பார்வையில் பொருளாதாரம் என்கிற தலைப்பில் நமது அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த பொருளாதாரத்தை இஸ்லாம் எப்படி நமக்கு கற்றுத்தருகிறது, அதை எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும் என்று வழிகாட்டுகிறது என்பது சம்பந்தமான சில தகவல்களைத்தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்பதாக இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முழுமை பெற்ற மார்க்கம் என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய, அல்லாஹும் அல்லாஹுடைய நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி. இஸ்லாமிய மார்க்கம் என்பது முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம். அதில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை, சொல்லப்படாத தகவல்கள் என்று எதுவுமே இல்லை. எல்லா விஷயங்களையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்வதை போல 5வது அத்தியாயத்துடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய நாளில் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனது நிஅமத் என்கிற இந்த மார்க்கம் என்கிற நிஅமத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். இஸ்லாம் என்கிற இந்த வாழ்க்கை நெறியை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 23 ஆண்டுகால வாழ்வில் குர்ஆனிய வசனங்களாகவும் அவர்களது ஹதீதுகள், வஹீயினுடைய இன்னொரு பகுதியாக இருக்கிற ஹதீதுகள் வாயிலாகவும் முழுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி முழுமைப்படுத்தப்பட்ட இந்த இஸ்லாத்தில் ஒரு முஃமின் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிற போது திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 208வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்குலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களை நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். இஸ்லாம் எப்படி முழுமையோ அதுபோல நீங்களும் முழுமையாக நுழைந்து விடுங்கள். அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் மாதிரி இருக்காதீர்கள். உங்களுக்கு விருப்பமானதை ஏற்று விருப்பமானதை நீங்கள் விருப்பதை விடுகிறவர்களாக இருக்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அவ்வாறு எவர் ஒருவர் செய்கிறாரோ அவருக்கு வேதனை உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறார். 2வது அத்தியாயத்தின் 85வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அஃபதுமினூன பிபஅதில் கிதாப் வ தக்ஃபுரூன பிபஅத், வேதத்தில் சிலதை ஏற்று சிலதை நீங்கள் மறுக்கிறீர்களா? சிலது உங்களுக்கு செய்வதற்கும் நம்புவதற்கும் ஈஸியாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் அதை நீங்கள் ஈமான் கொண்டு அதை நீங்கள் செயல்படுத்தி உங்களுக்கு எது கஷ்டம்னு தெரியுதோ அதை நீங்கள் மறுத்து நீங்கள் விடுகிறவர்களா? அப்படி நீங்கள் இருப்பீர்களேயானால் உலகத்தில் உங்களுக்கு இழிவு இருக்கிறது, நாளை மறுமையில் மகத்தான வேதனை இருக்கிறது, கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் மேல் சொன்ன அந்த 2வது அத்தியாயத்தின் 85வது வசனத்திலே சொல்கிறேன். எனவே இஸ்லாம் முழுமை என்றால் எல்லா காரியங்களும் அதில் முழுமைப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் எல்லா விஷயங்களையும் மார்க்கமாக பார்க்க வேண்டும். அம்மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கிற விஷயங்களை வழிகாட்டப்பட்ட அடிப்படையிலே நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இஸ்லாம் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒட்டுமொத்த முழுமைப்படுத்தப்பட்ட காரியங்களை நாம் எடுத்தால் அது 2 அம்சங்களாக இமாம்கள் சொல்கிறார்கள். ஒன்று, வணக்க வழிபாடுகள் சார்ந்து இஸ்லாம் நமக்கு சொன்னவை. எதெல்லாம் வணக்க வழிபாடுகளோ, தொழுகை முதல் நோன்பு, ஜகாத், ஹஜ் உட்பட எதுவெல்லாம் வணக்க வழிபாடுகள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அவையெல்லாம் ஒரு பகுதி. அதை இபாதத் என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் வணக்க வழிபாடுகள். எப்படி தொழணும், எப்படி நோன்பு வைக்க வேண்டும், எப்படி ஜகாத் கொடுக்கணும், எப்படி ஹஜ் செய்ய வேண்டும் என்கிற வணக்க வழிபாடுகளுக்குரிய வரைமுறைகள், அதற்குரிய நெறிமுறைகள், ஒழுங்குகள் நமக்கு தனியாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இது மாத்திரம்தான் மார்க்கமா என்று கேட்டால் இல்லை. இன்னொரு பகுதி இருக்கு, முஆமலாத்துகள் என்று சொல்வார்கள், நடைமுறை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டவைகள். அவைகள் இபாதத் என்று சொல்ல மாட்டாங்க. அது நடைமுறை சார்ந்தவை. எப்படி தூங்க வேண்டும், எப்படி நாம் குளிக்க வேண்டும், எப்படி நாம் சாப்பிட வேண்டும், எப்படி நாம் ஆடை உடுத்த வேண்டும், எப்படி நாம் வியாபாரம் செய்யணும், இது மாதிரியான நமது அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைகளோடு எவைகள் ஒத்தி போகிறதோ, நடைமுறைகளாக எவைகள் இருக்கிறதோ அப்படிப்பட்ட விஷயங்களையும் இஸ்லாம் சொல்கிறது. இப்போ இஸ்லாம் 2 பகுதிகளாக ஒட்டுமொத்த செய்திகளையும் இமாம்கள் பிரிக்கிறார்கள். ஒன்று வணக்க வழிபாடுகள் சார்ந்தவை, இன்னொன்று நடைமுறை செயல்பாடுகள் சார்ந்தவை என்று பிரிக்கிறார்கள். இதில் பொருளாதாரம் என்பது பொருளாதாரத்தோடு சம்பந்தப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் நுழைவது இபாதத்துகளில் அல்ல, நமது நடைமுறை சார்ந்தவைகளில் தான் நுழைகிறது. பொருளாதாரம் சார்ந்து என்னென்ன சட்டதிட்டங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்னென்ன ஒழுங்குமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தும் பெரும்பாலும் அவை நுழைவது என்பது இந்த நடைமுறை சார்ந்த விஷயங்களில் தான். சில விஷயங்களை தவிர பொருளாதாரம் சார்ந்து எவைகளை இபாதத்தாக இஸ்லாம் பார்க்க சொல்கிறதோ அவைகளை தவிர பெரும்பான்மையான விஷயங்கள், பொருளாதாரத்தோடு சம்பந்தப்படக்கூடிய விஷயங்களை நடைமுறையாகவே தான் இஸ்லாம் சொல்கிறது. எனவே இந்த நடைமுறை சார்ந்த விஷயத்தில் பெரும்பான்மையானவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், தொழுகை இபாதத் என்று வருகிற போது அதை கேட்பதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் செயல்படக்கூடிய ஆர்வம் காட்டுகிற பலர், பொருளாதாரம் என்கிற நடைமுறை சார்ந்து வரும்போது அதில் கோணல்களையும் அதில் தங்களுக்கு விரும்பியதை போல செய்வதையும் பார்க்கிறோம். இப்போ நீங்கள் பொருளாதாரங்களில் எடுத்தால் அதில் அனுமதிக்கப்பட்டவைகள் என்று இருக்கிறது. எப்படி நாம் சம்பாதிக்க வேண்டும், சம்பாதிக்க ஆகுமாக்கப்பட்டவைகள், அனுமதிக்கப்பட்டவைகள் என்று இருக்கிறது. அதை ஹலால் என்று நாம் சொல்கிறோம்.
இந்த அமைப்பில் தான் நாம் அதை சம்பாதிக்க வேண்டும். இரண்டாவது, இஸ்லாம் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற விஷயங்களில் ஹலால் என்கிற அடுத்த கட்டங்களுக்கு பின்னால் முபாஹ் என்ற ஒரு பகுதியை சொல்கிறது. முபாஹ் என்றால் ஹலாலுக்கு தரஜா குறைந்த, ஹலாலுக்கு அடுத்த பகுதியில் இருக்கிற அம்சமாகும். அது சில பொழுதுகளில் இதை செய்யலாமா வேண்டாமா என்கிற ஒரு விதமான குழப்ப நிலையை உருவாக்குகிற அம்சங்கள், அவைகளை முபாஹ் என்று இஸ்லாம் சொல்கிறது. மூன்றாவது கட்டம் ஹராம். பொருளாதாரங்களை சம்பாதிக்கிற விஷயத்தில் இவைகள் இந்த அடிப்படையில் நாம் சம்பாதிக்க கூடாது, நமது பொருளாதார விஷயங்கள் இந்த அடிப்படையில் இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய அம்சங்கள். இப்படி பொருளாதார விஷயங்களிலேயே நாம் சம்பாதிக்கிற, நாம் செலவழிக்கிற, நாம் சேமிக்கிற விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் இந்த 3 கட்டங்களாக சொல்கிறது. இதில் ஒருவேளை நாம் எந்த பகுதியில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அது ஹராமாக இருக்குமேயானால் அதை நாம் தவிர்த்து விடுவதுதான் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விட்டோம் என்பதற்கான அடையாளம். ஹராமாக இருக்கிற ஒன்றை ஹராம் என தெரிந்ததற்கு பின்னால் அதை விட மனது வரவில்லை என்றால் அவர் எத்துணை ரக்காத்துகள் தொழுதாலும் அவர் முழுமையான முஸ்லீமாக மாற முடியாது. இபாதத்து, ஒரு வியாபாரம் சார்ந்து, கொடுக்கல் வாங்கல் சார்ந்து, செலவழிப்புகள் சார்ந்து ஒரு மனிதர் ஹராம் என சொல்லப்பட்ட ஒன்றை தன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கவே எத்துணை இபாதத்துகளை அவர் சரியாக செய்தாலும் முழுமையான முஃமினாக மாற முடியாது. இஸ்லாம் வியாபார விஷயங்களை, பொருளாதார விஷயங்களை முழுமைப்படுத்தப்பட்ட இஸ்லாத்திற்குள்ளால் கொண்டு வந்து அவைகளில் வழிகாட்டப்பட்டிருக்கிற வழிகாட்டுதல்களை பேண வேண்டும் என இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பானவர்களே, இஸ்லாம் எப்படி பொருளாதாரங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறது என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்னால் மனிதர்களாக இருக்கிற நாம் பொருளாதார விஷயத்தில் நாம் நடந்து கொள்கிற நமது சிந்தனை முறைகள் என்ன என்பதையும் குர்ஆன் சுன்னா வழியிலே நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்துல் கஹ்ஃப் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தல் லஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா அப்படின்றான். பூமிக்கு மேலால் எவைகளை மனிதனுக்காக நான் வைத்திருக்கிறோமோ அவை அனைத்தும் மனிதனுக்குரிய அலங்காரங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த பூமிக்கு மேலால் மனிதனுக்கென நாம் வழங்கி இருக்கிற ஒவ்வொன்றும் மனிதனை அலங்காரப்படுத்தக்கூடிய, மனிதனை கவரக்கூடிய அமைப்பிலானவை என்று அல்லாஹ் சொல்கிறார். மனிதனை கவருகிற அம்சங்களில் மிக முக்கியமான இடத்தை பெறுவது பொருளாதாரம். செல்வங்கள் என்பது மனிதனை மிகப்பெரிய அளவில் கவருகிற ஒரு அம்சம். மனிதன் இந்த பொருளாதாரத்தை எப்படி பார்க்கிறான், மனிதனுக்கும் பொருளாதாரக்கு மத்தியில் இருக்கிற தொடர்பு என்ன என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருளாதாரத்தில் மனிதன் நிலையை சொல்கிற போது சூரத்துல் ஃபஜ்ர் அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பொருளாதாரங்களை அளவு கடந்து நீங்கள் நேசிக்கிறீர்கள் அல்லாஹ் சொல்கிறார். பொருளாதாரம் என்று வந்துட்டுன்னு சொன்னால், செல்வம் என்று வந்துவிட்டால் அதை நீங்கள் நேசிக்கிற விதம் என்பது உங்களை நீங்கள் நேசிப்பதை விட அளவு கடந்து நீங்கள் பொருளாதாரத்தை நேசிக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த நேசத்திற்கு நீங்கள் தான் சாட்சியாகவும் இருக்கிறீர்கள். திருமறை குர்ஆனுடைய 100வது வசனம் 6 முதல் 8 வரை உள்ள வசனத்தை நம்ம படித்து பார்க்கலாம். சூரத்துல் ஆதியாத் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு கனூதாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். கனூத், அதுக்கு தர்ஜுமாக்கல்ல போட்டிருக்கிற வார்த்தை நன்றி கெட்டவன். ஆனால் கனூத் என்பதற்குரிய அர்த்தம் என்ன என்பதை இமாம்கள் சொல்கிறார்கள். அவன் கனூதாக இருக்கிறான் என்பதற்கு அவன்தான் சாட்சி. கனூத் என்றால் என்ன? இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நிறைய நிஅமத்துகளை தந்து, நிறைய நிஅமத்துகளை, வாழ்வாதாரங்களை, பொருளாதாரங்களை அல்லாஹ் தந்து
ஏதாவது ஒரு இடத்தில் அப்பொருளாதாரங்களில் சரிவுகளை ஏற்படுத்தினால், அல்லாஹ் ஒருத்தருக்கு நிறைய பொருளாதாரங்களை கொடுக்குறான், நிறைய நியமத்துகளை கொடுக்குறான். அந்த நியமத்துகள்லேருந்து ஏதாவது ஒன்று அல்லாஹ் எடுத்துக்கொண்டால் கொடுத்த எல்லா நியமத்தையும் மறந்து எடுத்த அந்த ஒரு சோதனைக்காக அல்லாஹ்வை நிந்திப்பது. இந்த ஒரு சோதனைக்காக கொடுத்த எல்லா நியமத்துகளையும் மறந்து விடுகிற குணம் இருக்கிறது, அதுதான் கனூத் என்பதாக இமாம்கள் சொல்கிறார்கள். அதான் நன்றி கெட்டத்தனம். எல்லா நலவுகளையும் கொடுத்து அவன் வெறுக்கிற ஒன்றை அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி சில கஷ்டங்களை, ஒரு கஷ்டத்தை உருவாக்கினால் அது அந்த ஒன்றை பிடித்து கொண்டு செய்த எல்லா நலவுகளையும் விட்டு விடுவது. இமாம் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லா அவர் ஒரு சிறந்த ஜாஹித். அவர் சொல்கிறார், இதே கருத்தை சொல்கிறார், நிறைய நியமத்துகள் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு சோதனைக்காக இந்த எல்லா நியமத்துகளையும் மறந்து போவது இருக்கிறது என்பது அதுதான் நன்றி கெட்டத்தனம் என்று ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார். கனூதாக இருக்கிறான் மனிதன், அதற்கு அவன் தான் சாட்சியாகவும் இருக்கிறான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். ஏன்னா அவன் செல்வத்தை அதிகமாக நேசிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ஒரு நியமத்தை கொடுத்தா அந்த நியமத்தை அதுக்கு நேர் பகரமான மாற்றமான ஒரு சோதனையை கொடுக்கிற போது மனிதன் நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்வதின் அடையாளம், காரணம் அவன் பொருளாதாரத்தை அதிகமாக நேசிப்பதனால்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ரிலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். மனுஷன் சொல்றான், அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு நலவை கொடுத்து அவனை சோதித்தால், ஒரு நியமத்தை கொடுத்து அவனை சோதித்தால், அந்த நியமத்தை அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவன் சொல்றான், ரப்பி அக்ரமன், என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்கிறான். என் அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறான், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் அதே நேரம் வஅம்மா இதா மப்தலாஹு ரப்புஹு, அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த நியமத்துகளிலிருந்து குறைவை ஏற்படுத்தி சோதித்தால், வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவனுக்கு வழங்கிய வாழ்வாதாரங்களில் குறைவை ஏற்படுத்தி அல்லாஹ் சோதித்தால் அவன் சொல்லுகிறான், ரப்பி அஹானன், அல்லாஹ் என்னை கேவலப்படுத்திட்டான், அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விட்டான். எவ்வளவோ கஷ்டப்படுறேன், அல்லாஹ்வுக்கு இவ்வளவு நன்மைகளை செய்கிறேன், தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், நல்ல காரியங்கள்லாம் செய்கிறேன், ஆனால் அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு சோதனை ஏற்படுத்தி விட்டான் என்று மனிதன் தன் வாயாலேயே சொல்லுகிறான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். மனிதன் பொருளாதாரங்களை அதிகமாக நேசிக்கிற குணமுள்ளவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய இந்த வசனங்கள் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஷாவுடைய ஃபஜருடைய தொழுகையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், முனாஃபிக்குகள் அவர்களுக்கு தொழுகை, இந்த ரெண்டு தொழுகையும் ஆக பாரமான தொழுகை, ஆக பாரமானது, அதில் இருக்கிற நன்மையை அவர்கள் உணர்ந்து கொள்வார்களே ஆனால் தவழ்ந்து வருவார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில் சொன்னார்கள், அவர்களுக்கு இத்தொழுகையை வைத்து உலகம் காட்டப்படுமையானால் அப்பவும் தவழ்ந்து வருவார்கள். அப்படின்னா என்ன? நீ இஷாவுக்கு வா, வந்தால் உனக்கு 1000 ரூபாய் கிடைக்கும், நீ ஃபஜருக்கு வா, வந்தால் உனக்கு 2000 ரூபாய் கிடைக்கும், உனக்கு இத்தனை ரூபாய்கள் கிடைக்கும் என்று உலகத்தை காட்டிவிட்டால் ஓடி பிடிச்சி வருவாங்க. இது யார் சொல்லுகிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அவனுக்கு இபாதத் என்பது அவன் விருப்பப்பட்டு செய்வதல்ல, உலகம் எடுத்து காட்டப்படுமையானால் அவன் விரைந்து வந்து செய்கிறான். காரணம், அவனுக்கு பொருளாதாரத்தின் மீது இருக்கிற அந்த அளப்பரிய நேசத்தை, விருப்பத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 70வது அத்தியாயம் சூரத்துல் மஆரிஜுடைய 19வது வசனம் முதல் 21வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்றார், குலிகல் இன்சானு ஹலூஅன், மனிதன் ஹலூஆக படைக்கப்பட்டிருக்கிறான். அப்படின்னா அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அவன் என்ன அவசரக்காரன்? அல்லாஹ் சொல்கிறான், இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஅன், அவனுக்கு ஒரு கெடுதல் ஏற்படுமானால் அவன் அதிர்ந்து போகிறான்.
அடுத்து என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் எதிர்பார்க்காத அல்லது எதிர்பார்த்த ஒரு கெடுதி அவனை வந்து அடைந்து விட்டால் அவனுக்கு இப்போ நிலை குலைந்து போய் விடுகிறான். வைதா மஸ்ஸகுல் கைரு மனுவான், அவனுக்கு நல்லது கிடைச்சதுன்னு வைங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்காம தடுத்து வச்சுக்கிறான். நல்லாக சொல்லுகிற வார்த்தை இங்கே கயிர் என்பது பொருளாதாரத்தை தான் மெயினாக சொல்கிறது. மேல உள்ள வசனத்திலேயும் அல்லாஹ் பொருளாதாரத்தை குறிப்பிட கயிர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இங்கேயும் அல்லாஹ் கயிர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அவனுக்கு ஒரு நன்மை வந்தால், அவன் எதிர்பார்த்த ஒரு பொருளாதாரம் அவனுக்கு கிடைக்குமேயானால் அவன் இன்னொருவருக்கு கிடைக்காமல் தடுத்துக் கொள்கிறான், அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு பொருளாதாரத்தின் மீது இருக்கிற நேசத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் கான லி இப்னி ஆதம வாதியான், ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடை அளவிற்கு பொருளாதாரங்கள் இருந்தால், 2 ஓடை அளவிற்கு பொருளாதாரங்கள் இருந்தால் அவன் சொல்வான் லப்தகா சாலிசன், 3வது ஒன்று இருக்க வேண்டும் என்று விரும்புவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். 2 இருக்குது, அதை கொண்டு தன்னை போதுமாக்கிக் கொள்கிற மனோநிலை இல்லாமல், தன்னை போதுமாக்கிக் கொள்கிற மனோநிலை இல்லாமல் அதை அதிகரித்துக் கொள்கிற மனோநிலைக்கு போகிறான். காரணம் அவனுடைய பொருளாதாரத்தின் மீது இருக்கிற நேசம். ஒருத்தருக்கெல்லாம் நிறைய கொடுக்குறான், நிறைய அவர் பெற்றுக்கொள்கிறார், அவருடைய முயற்சிகள் குறைவாக இருக்கிறது, ஆனால் வருமானங்கள் அதிகமாக இருக்கிறது என்றால் இருப்பதை கொண்டு சந்தோஷப்படுகிற மனோநிலை இல்லாமல் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டிய உணர்வை மனிதன் ஏற்படுத்திக் கொள்கிறான். காரணம் அவனுக்கு பொருளாதாரத்தின் மீது இருக்கிற நேசம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இது மனித பார்வையில் பொருளாதாரம் என்பது இப்படி இருக்கிறது. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால், பொருளாதாரத்தை மனிதன் எப்படி பார்க்கிறான்? தன்னை அடையாளப்படுத்துகிற ஒரு ஆயுதமாக மனிதன் பார்க்கிறான். மனிதன் தன்னை அடையாளப்படுத்துகிற ஆயுதம் அது. அவர் யார்? அவர் பணக்காரர், அவர் கோடீஸ்வரர். அவர் யார்? அவர் ஒரு மக்களுக்கு அதிகமாக வாரி வழங்குகிற மனிதர். தன்னை பொருளாதார ரீதியாக அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் மனிதன். பிள்ளைகளுக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வளர்க்கிற போதே சொல்லிக் கொடுக்கிற போது என்ன சொல்லிக் கொடுக்குறான்னு சொன்னால், நீ இந்த துறையை எடுத்து படி, இதை படி, இதை படித்தால் உனக்கு இன்ன வருமானம் கிடைக்கும், நீ இந்த வேலையை பார்த்தால் உனக்கு இன்ன வருமானம் கிடைக்கும் என்று வருமானத்தை பொருளாதாரத்தை மையப்படுத்தித்தான் இன்றைக்கு கல்விகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த துறையை எடுத்து படித்தா உனக்கு இன்ன ஃபியூச்சர் இருக்கிறது, நீ கவலைப்படாம நீ அதிகமாக உழைக்காமல் சம்பாதித்து கொண்டே இருக்கலாம் என்று பொருளாதார அடையாளம் படுத்தப்படுகிற நிலை இன்றைக்கு இருக்கிறது. பொருளாதாரத்தை அப்படித்தான் பார்க்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சொல்கிறான். திருமறை குர்ஆனுடைய 17வது அத்தியாயம் 91-93வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிற நேரத்தில் இஸ்லாத்தை சொல்றாங்க, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார்கள், ஓரிரை கொள்கையின் பக்கம் அழைக்கிறார்கள். அப்போ மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஏன் ஏற்றுக்க மாட்டோம் தெரியுமா? சொன்னார்கள், அவு தகூன லக ஜன்னத்துன் மின் நகீலின் வ இனபின் ஃபதுஃபஜ்ஜிருல் அன்ஹார் ஹிலாலஹா தஃப்ஜீரா. உன்னையே நாங்கள் பின்பற்றணுமாக இருந்தால், நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கணும்னு சொன்னால் உன்னிடத்தில் பேரிச்சம்பழங்கள் அதுபோல திராட்சை இவைகளால் நிறைந்த தோட்டங்கள் ஒன்று இருக்கணும். நீ ஏழை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையாகத்தான் இருந்தார்கள். அப்ப இவங்க சொன்னாங்க, நீ ஏழையாக இருக்கிறாய், உனட்ட திராட்சை தோட்டங்களும் இல்லை, பேரீச்சம்பழ தோட்டங்களும் இல்லை, அவ்விரண்டிற்கு மத்தியிலே ஓடுகிற ஆறுகளும் இல்லை, ஒண்ணுமே இல்லை உண்ட. இப்படி ஏழையாக இருக்கிற ஒன்றை நான் ஏன் நம்பணும்? ஏன்னா இவன் எல்லாம் பெருசா இருந்தான். யார் இந்த வார்த்தைகளை சொன்ன எல்லோரும் சமூகத்தில் பெரிய இடங்களில் பொருளாதார ரீதியாக இருந்தார்கள். அதுக்கு பிறகு அவன் சொல்கிறார், அல்லது உன்னட்ட தங்கத்தினாலான வீடு இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொன்னார்கள்,
சுல்லாவை பார்த்து சொல்கிறார்கள், உன்ட தங்கத்தினாலான வீடு இருக்க வேண்டும். நீ என்னை விட பொருளாதாரத்தில் உயர்ந்து இருந்து அதை நீ அடையாளப்படுத்தி என்று வந்து சொல்றியா? நான் கேட்கிறேன். என்னை விட பொருளாதாரத்தில் நீ குறைவாக இருக்கிறாய். அப்படி இருந்து கொண்டு நீ எனக்கு மார்க்கத்தை சொல்லுகிற போது அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று அந்த மக்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் இந்த செய்தியை சொல்கிறான். அப்படின்னா என்ன? நான் ஒருவரது பேச்சை கேட்க வேண்டுமானால், நான் ஒருவருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டுமானால், ஒருவரை கண்ணியப்படுத்த வேண்டுமானால் என் பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னால் அவர் என்னோட கொஞ்சம் உயர்ந்திருக்கு. எதில்? பொருளாதாரம். அப்படி உயர்ந்திருப்பாரே ஆனால் நான் மதிக்கிற லெவலுக்கு அவர்கிட்ட பொருளாதாரம் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் நான் அந்த அடையாளங்களை இன்றைக்கு மனிதன் எதிர்பார்க்கிறார். அப்போ மனித பார்வையில் பொருளாதாரம் என்பது தன்னை அடையாளப்படுத்துகிற ஆயுதமாக மனிதன் பார்க்கிறான் என்பதை நாம் கவனிக்க முடிகிறது. அதற்காகத்தான் உழைக்கிறார். பொருளாதார ரீதியாக தன்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். தன் வீட்டை பாருங்க, நான் ஜுமாவிலே சொன்னதை போல வதத்தகிதுன மசானிஅ லஅல்லகும் தக்லுதூன், அல்லாஹ் சொல்லுகிறதை போல நீங்கள் கட்டக்கூடிய வீடுகளை பாருங்கள், நீங்கள் கட்டி கொண்டிருக்கிற உங்களது வீடுகளை பாருங்கள். அது ஆடம்பரத்திற்காக கட்டப்படுகிறதா, உங்களது பொருளாதாரத்தை அடையாளப்படுத்துவதற்காக கட்டப்படுகிறதா, அல்லது மறுமை நினைவிற்காக மார்க்க அடிப்படையோடு கட்டப்பட்டிருக்கிறதா என்கிற அடிப்படையை நாம் யோசித்தால் நம்மில் பலரும் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, அல்லாஹ் பரக்கத் செய்தவர்களை தவிர, அல்லாஹ் யாருக்கு இல்மை கொடுத்திருக்கிறானோ அப்படிப்பட்டவர்களை தவிர பெரும்பான்மையானவர்கள் தங்களது ஆடம்பரங்களையும் அடையாளங்களை வெளிப்படுத்த தான் வீட்டை கட்டுறாங்க. அதற்குள்ளால் குடைந்து குடைந்து கட்டக்கூடியவைகள், அதற்கென செலவழிக்கிற செலவழிப்புகளை நாம் கவனிச்சேன்னு சொன்னால் அடையாளங்களை வெளிப்படுத்தத்தான் செய்கிறார்கள். அப்போ தன்னை அடையாளப்படுத்துகிற ஆயுதமாக மக்கள் பெரும்பான்மையானவர்கள் மனிதன் இந்த பொருளாதாரத்தை பார்க்கிறார் என்பதை நாம் கவனிக்க முடிகிறது. மூன்றாவது, இந்த பொருளாதாரம் என்பது மனிதன் அது தனக்கு இல்லை என்று சொன்னால் பொருளாதாரத்தை கவலைக்குரிய விஷயமாக பார்க்கிறார். பொருளாதாரத்தை கவலைக்குரிய விஷயமாக பார்க்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, திருமிதியில் 2465வது செய்தியாக இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அவங்க பதிவு செய்கிறார்கள், மன் கானத்தி துன்யா. சில நேரங்கள் இந்த வார்த்தை நம்மிடத்தில் வந்துச்சுன்னு வைங்க, அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. என்ன வார்த்தை? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், யாருடைய ஆகப்பெரிய கவலையாக உலகம் இருக்கிறதோ, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யாருடைய ஆகப்பெரிய கவலையாக உலகம் இருக்கிறதோ, உலகம் என்றால் உலகத்தில் முக்கியமானது பொருளாதாரம் இருக்கிறதோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனைஹி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவனுடைய கண்களுக்கு முன்னால் ஏழ்மையை அல்லாஹ் கொண்டு வந்து விட்டுருவான். எப்போ பார்த்தாலும் எப்போ கேட்டாலும் அவர் சொல்கிற ஒரே வார்த்தை ஒன்றுமே இல்லை, ஆனால் எல்லாம் இருக்கும். அல்லாஹ் அவரை வளமாகத்தான் வைத்திருப்பார். அவருக்கு எல்லா விதமான வளங்களும் அவர்கிட்ட இருக்கும், தன்னிறைவான வாழ்க்கை இருக்கும். ஆனால் பொருளாதாரத்தின் மீது இருக்கிற எல்லை மீறிய கவலை இருக்கிறது அல்லவா, அந்த கவலை என்ன செய்யணும்? எப்போ பார்த்தாலும் அவர் ஏழ்மையான வார்த்தைகளையே சொல்லவே, இல்லைங்கிற வார்த்தையைத்தான் போட்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்கிறார். வஃபர்ரக அலைஹி ஷம்லஹு, அவருடைய முயற்சிகளை எல்லாம் அது அல்லாஹ் பிரித்து விடுவார். அப்படின்னா அவர் நிறைய வேலை பார்ப்பார், ஓடிக்கொண்டே இருப்பார், எப்படியாவது சேர்க்கணும்னு ஓடுவார். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் பிரித்து விடுவான். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், வலம் யக்திஹி மினத் துன்யா இல்லா மா குத்திர லஹு, அவர் எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் அல்லாஹ் அவருக்கு நாடினதை தவிர எதுவும் கிடைக்காது. அவருக்கு விதியில் என்ன இருக்கிறதோ அதை தவிர வேறு எதுவும் கிடைக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றார். காலையில் ஓடுற மனுஷன் இரவு வரையும் ஓடுகிறான், ஒரு வேளை அல்ல, 1க்கு 3 வேளை பார்க்கிறான். இருந்தாலும் அவன் வார்த்தையிலிருந்து வருவது ஒன்றுமே இல்லை. கஷ்டப்பாடுகளைத்தான் அவன் தன் அடையாளமாக கொண்டிருப்பானே. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அது அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்திய ஏழ்மைத்தனம் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எப்போ நாம் கவலையாக மறுமையை ஏற்படுத்திக் கொள்கிறோமோ அப்போ இந்த உணர்வை அல்லாஹ் எடுத்து விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருந்தாங்க என்று சொன்னால்,
யாராவது ஒருவர் தன் சபைக்கு வந்து தனக்கு உணவளிக்குமாறு கேட்டால், எனக்கு விருந்து கொடுங்க, சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டால், சாப்பாடு வழங்குகிறவர்களில் அவருக்கு கொடுக்கிறவர்களில் முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க. இப்படி ஒருத்தர் கேட்டவன் ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியை எழுப்பி சொல்லுவாங்க, என் வீட்டில் போய் கேளுங்கம்மா. அந்த மனிதர் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த மனைவிமாரிடத்திலும் சென்று கேட்பார், எல்லாத்தையும் போய் கேட்பார். ஒரு விருந்தாளி இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பாடு இருக்கான்னு கேட்டாங்க, எல்லாத்தையும் போய் கேட்பார். எங்காவது இடத்துல சாப்பாடு இருக்கு என்று அறியப்பட்டால் ரசூலுல்லாஹ் கூட்டு போயிடுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டு போவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம பார்வையில் சொல்ல போனால் தன்னிறைவற்ற வாழ்க்கையை தான் வாழ்ந்தார். பல்வேறு செய்திகள் இருக்கிறது. நம்ம பார்வையில் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல், அடுப்பு புகைக்கப்படாமல், வருமான சேமிப்புகள் இல்லாமல், செலவழிப்புகள் இல்லாமல் தான் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தார். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் தன்ட்ட யாராவது ஒருத்தர் வேண்டி ஏதாவது ஒன்றை கொண்டு வந்தால் உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கிறவர்கள் முதன்மையானவராக இருந்தார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட இந்த கனிமத் பொருட்களில் அல்லது ரசூலுல்லாஹ்விட்ட வந்த சில அன்பளிப்புகளில் ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் இருக்கிறது. அந்த ட்ரெஸ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து அப்படி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அது அவ்வளோ அழகாக இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய முகமெல்லாம் அப்படி மலர்ந்து காணப்பட்டது. பக்கத்தில் இருந்த ஒரு கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே அதை எனக்கு கொடுங்கன்னு கேட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு அத்தியாவசியமும் அழகாகவும் இருக்க தேவைப்படுகிற ஒரு பொருள். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் உபயோகப்படுத்துகிற உபயோக பொருளாக ஒன்றாகத்தான் அதை பயன்படுத்துவாங்க. தூக்கி எடுத்து ஷோகேஸில் வைக்க மாட்டாங்க, அதை உபயோகப்படுத்துவார்கள். அவர்களுக்கு தேவையான இருந்த பொருட்கள் அதை ஒன்று அவர் கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் உடனே எடுத்து கொடுத்துட்டாங்க. அவருக்கு தேவை இருந்தது, அத்தியாவசியமாய் அது அவருக்கு தேவை இருந்தது. இருந்தபோதும் தனக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு நபித்தோழர் கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்தார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கணும். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தின் மீது அதிக கவலை கொள்பவராக இல்லாமல் மறுமையை சார்ந்து கவலைப்படுகிறவராக இருந்தார் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியில் சொல்கிறார்கள், யார் ஒருவர் உலகத்தை அதிகமாக கவலைப்படுகிறாரோ அவருடைய மனோநிலை என்பது இந்த எப்போவுமே ஏழ்மையாக பேசுகிறவராகவே இருக்கும். இன்னைக்கு எப்படிப்பா வியாபாரம் நடந்துச்சுன்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டிய, சந்தோஷமாய் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை மாறி போய் நாம் வேற மாதிரி சொல்லணும் வைங்க. ஏதோ நடந்தது இப்படி சொன்னோம்னா, ஒன்றுமே இல்லை இப்படி சொன்னோம்னா, வேறு மாதிரியான வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோமே ஆனால் நம்முடைய மனங்களில் ஏழ்மைத்தனம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். நீ மனுஷன் ஓடுறா, நான் இன்னொரு செய்தி சொல்கிறேன், சிலப்போ உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன் நமக்கு பொருளாதாரத்தில் அதிகப்படியான கவலை ஏற்படுகிறது என்றால், எம்மில் பெரும்பான்மையான பெற்றோர்கள், ஆண்கள், தந்தைமார்கள், அவர்கள் சம்பாதிப்பதும் அவர்கள் சேமிப்பதும் அவர்களுக்காக இல்லை, பெரும்பாலும் பிள்ளைகளுக்காகத்தான் இருக்கு. 99% 99% ஒரு தந்தையின் சேமிப்பு என்பது, ஒரு தாயின் சேமிப்பு என்பது தனக்காக இல்லாமல் தன் பிள்ளைகளுக்காகவே இருக்கிறது. பிள்ளைக்காகத்தான் செய்கிறாங்க. ஆனால் ஒரு செய்தி தெரியுமா உங்களுக்கு, எந்த தந்தையும் இஸ்லாத்தின் அடிப்படைப்படி, இஸ்லாத்துடைய வழிகாட்டல் படி தன் பிள்ளைகளுக்காக சேமிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்கேயுமே சொல்லல. இஸ்லாம் சொல்லு, இஸ்லாத்துடைய மொத்த அம்சங்களையும் நாம் படித்து பார்த்தால் பெற்றோர் தன் பிள்ளைகளுக்காக சம்பாதிக்க சொல்லுகிறது, சேமிக்க சொல்லவில்லை. அன்பானவர்களே, அப்போ இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த செய்திகளையும் நாம் பார்க்கிற போது பெற்றோர்
அவர்கள் சம்பாதிப்பது, அவர்கள் பொருளாதாரங்களை ஈட்டுவது பிள்ளைகளுக்காக இருக்கலாம். ஆனால் அவர்கள் சேமிப்பது என்பது பிள்ளைகளுக்காக இருக்க இஸ்லாம் சொல்லவில்லை. அப்போ யாருக்காக அவர் சேமிக்கணும்னு சொன்னால் தனக்காக சேமிக்க வேண்டும். ஒரு வாப்பா சம்பாதிக்கிறாரு, சம்பாத்தியத்திலிருந்து அவர் சேமிக்கிறது தனக்காக இருக்க வேண்டும். அவர் தனக்கென எவ்வளவை சேர்த்து கொள்கிறாரோ, சேமித்து வைக்கிறாரோ, அது அவரது மரணத்திற்கு பின்னால் அவரது பிள்ளைகளுக்கு போய் சேரும். அப்படிதான் இல்லையா? நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்கிறோமோ, நமக்காக சேர்த்து கொள்கிறோமோ, அது நமது பிள்ளைகளுக்கு நமது மரணத்திற்கு பின்னால் போய் சேரும். இப்போ கவலை எங்கே ஏற்படுகிறது? வாழுகிற போது தனக்காக சேமிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார், தன் பிள்ளைக்காக சேமிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார், தன் மனைவிக்காக சேமிக்க முயற்சி செய்கிறார். இப்படி சேமிப்புகள் அதிகரித்து போய், சேமிப்பு சார்ந்த கவலை அதிகரித்து போய் நோயாளியாக சுற்றிட்டு இருக்கிறார். இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுக்காக எவ்வளவு சேமிக்க முடியுமோ சேருங்க. உங்களுக்கு ஹக்கு இருக்கிற வரை, உங்களுக்கான அஜல் இருக்கிற வரை, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம் இருக்கிற வரை நீங்கள் சேமியுங்கள். அந்த சேமிப்பு உங்களுக்காக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எப்போ நாம் அந்த கவலை இன்னொரு பகுதி கொண்டு போகிற சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால், தன் பிள்ளையை தாண்டி பேர பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளைகள் வரைக்கும் என்ன செய்கிறாங்க? சேமிக்க போகிறாங்க. இவருக்கு அல்லாஹ் அழகான வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறான், நல்ல வாழ்வை கொடுத்திருக்கிறான். அதை தாண்டி பிள்ளைகளுக்காக ஒரு சேமிக்க இருக்கிறார். சிலர் பார்க்கலாம், தனக்கென்ன ஒரு வீடு கட்டிடுறாங்க. இப்போ அடுத்து பொருளாதாரம் இருக்கு, அதில் பிள்ளைகளுக்காக ஒரு வீடு கட்டிக்கிறாங்க. அதை தாண்டி பேர பிள்ளைகளுக்காக ஒரு வீடு என்று வீடுகளை கூட்டிக் கொண்டே போகிறாங்க. இவருக்கென ஒரு வீட்டை அமைத்துக் கொள்வது, அவர் சேமித்ததில் கட்டிக்கொள்வது அவருக்குரியது. பிள்ளைகள் அவருக்கென வாழ்வாதாரங்களை உருவாக்கி கட்டிக்கொள்வது அவருடையது. அவர்களுக்குரிய பிள்ளைகள் கட்டிக்கொள்வது அவருடையது. ஆனால் நான் மூத்தா போனேன்னா என்னுடைய பிள்ளைகள் என்ன ஆகி விடுவார்கள் என்கிற எல்லை மீறிய கவலை உருவாகி வாழுகிற போதே தன்னுடைய சுகங்களை, தன்னுடைய சந்தோஷங்களை இழந்து, ஆரோக்கியங்களை இழந்து பொருளாதாரத்திற்கு பின்னால் ஓடுகிற நிலைமையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் அதை சொல்லவே இல்லை. இப்போ கவலை எல்லை மீறி போகிறது. அந்த கவலையை இஸ்லாம் அடைத்து கொள்ள வேண்டும், அதை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. எனவே அன்பானவர்களே, கவலைகளை அதிகரித்து செல்லக்கூடிய நிலைப்பாடுகளை இன்றைக்கு நாம் பொருளாதார விஷயங்களிலே பார்க்கிறோம். அடுத்தது, பொருளாதாரம் என்பது போட்டி பொறாமையை உருவாக்குகிற காரணமாகவும் மாறுகிறது. சொந்த பந்தங்களுக்கு இடையில், அண்ணன் தம்பிக்கு மத்தியில், நண்பர்களுக்கு மத்தியில் பொருளாதாரம் என்பது பொறாமை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக மாறிவிடுகிறது. அது ஒருவரை ஒருவர் கொலை செய்கிற, ஒருவருக்கொருவர் அநீதம் செய்கிற நிலைக்கு கொண்டு போய் குடும்பங்களில், நட்புகளிலே கொண்டு போய் விட்டு விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு முறை ஒரு ஃபஜருடைய தொழுகை, ரசூலா தொழுது முடிச்சுட்டு திரும்பி உட்காந்துருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை ஜக்காத் வசூலிப்பதற்காக அனுப்பியிருந்தாங்க. அவர் போய் ஜக்காத்தெல்லாம் பஹ்ரைனில் இருந்து வசூலித்து கொண்டு வந்தார். அவர் கரெக்டாக வந்து சேர்ற நேரம் ஃபஜருடைய தொழுகை முடிஞ்சு நிற்கிற நேரம். அவர் வந்து அவருடைய அந்த ஜக்காத்துக்குரிய சாதனங்கள்லாம் அப்படி இறக்கி வச்சுட்டு இருக்கிறார். இதை சஹாபாக்கள் பார்க்குறாங்க. பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிஞ்சு உட்காந்துருக்கிறாங்க. சிலர் ரசூலாட்ட கண்ணை காட்டுறாங்க, வந்துட்டார் அப்படின்னு கையை அப்படி காட்டு விடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு புரிஞ்சுது, இவங்க அபூ உபைதாவை தான் சொல்கிறாங்க, ஜக்காத் வந்துருச்சுங்கிறத காட்டுறாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? தொழுகை முடிஞ்சோன்னா விநியோகம் பண்ணணும். அப்போ எல்லாரும் இந்த ஆர்வத்தில் இருக்கும்போது ரசூலா சொன்னாங்க, பஷீரு, நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒரு செய்தி சொன்னாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், உங்களிடத்தில் நான் வந்து நீங்கள் ஏழையாகி போயிடுவீங்கன்னு நான் பயப்பட மாட்டேன். ரசூலா சொன்னவார், நீங்கள் ஏழை ஆயிடுவீங்க நான் பயப்பட மாட்டேன். நான் உங்களிடத்தில் பயப்படுவதெல்லாம் உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை விசாலப்படுத்தி கொடுத்து,
நிறைய விஷயங்கள் அல்லாஹ் உலக வளங்களை ஏற்படுத்தி கொடுத்து அதில் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டி போட்டு ஒருவரை ஒருவர் அடித்து அவர்களுக்கு மத்தியிலேயே அழிந்து போனதை போல நீங்களும் அழிஞ்சு போயிடுவீங்களோ நான் பயப்படுறேன். நாங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஏழையாக இருப்பீங்க, நான் பயப்படல. அல்லாஹ் உங்களுக்கு மொத்தமாக திறந்து கொடுத்துட்டான்னு வைங்க, நிறைய செல்வங்களை கொடுத்துட்டான். ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்குறாரு, அவர் இப்படி இருக்கிறார், நான் ஏன் இப்படி இருக்கணும், அவரோட டபுளாக பண்ணணும். அவரே அப்படி பண்ணுறார், நான் இப்படி பண்ணணும். ஏழு உலக விவகாரங்களில் நீங்கள் பொருளாதாரத்தில் ஒன்றுக்கொன்று அதிகப்படுத்தி ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொண்டு ஒருவரை ஒருவர் அநீதம் செய்வதற்கு வழியாய் மாறி நீங்கள் இறந்து போய்விடுவீர்களோ அழிந்து போய்வீர்கள் என்று நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறான். பொருளாதாரம் என்பது அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கும் என அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அவ பொருளாதாரம் மனித நிலைப்பாடுகள் அப்படித்தான் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி தான் நினைக்கிறான். போட்டி பொறாமை என்பது இன்றைக்கு உருவாகி கொண்டே இருக்கிறது என்கிற நிலைமை நம்ம என்ன செய்யறோம்னா பார்க்கணும். இது மாதிரி நிறைய மனித விவகாரங்களில் மனித பார்வையில் பொருளாதாரம் என்பது இப்படிப்பட்ட நிலைகளை கடந்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இஸ்லாம் பொருளாதாரத்தை எப்படி சொல்கிறது? இஸ்லாமிய பார்வையில் பொருளாதாரம் என்பது என்ன? முதலாவது அல்லாஹ் சொல்வது அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மனிதனுக்கு வழங்கப்பட்ட நிஅமத், ரிஸ்க், ஃபத்ல். இதுதான் பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மனிதனுக்கு வழங்கப்பட்ட ரிஸ்க், மனிதனுக்கு வழங்கப்பட்ட நிஅமத், மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஃபத்ல். இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான். ரிஸ்க் என்றால் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாழ்வுக்குரிய ஆதாரம், நிஅமத் என்றால் அல்லாஹ் அவனுக்கு வழங்கப்பட்ட நிஅமத், ஃபதுல் என்றால் மற்றவரிலிருந்து அவரை சிறப்புப்படுத்தி இருக்கிற ஒன்று, ஒருத்தரை விட இன்னொருத்தரை சிறப்புப்படுத்தி இருக்கிற ஒன்று தான் ஃபதுல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான். திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை சொல்கிறான். சூரா அன்-நிசாவுடைய ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா தஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபதுலி. யார் அல்லாஹ் தனக்கு வழங்கிய ஃபதுலிலிருந்து கஞ்சத்தனம் கொள்கிறார்களோ, யார் அல்லாஹ் தனக்கு வழங்கிய ஃபதுலிலிருந்து கஞ்சத்தனப்படுகிறார்களோ அவர்கள் அதை சிறந்தது என்று எண்ண வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்போ இங்கே அல்லாஹ் பொருளாதாரத்தை ஃபதுல் என சொல்கிறார். ஃபதுல் அல்லாஹ் ஒருத்தரை இன்னொருமே சிறப்புப்படுத்துறதுக்காக வேறுபடுத்துவதற்காக அல்லாஹ் செய்கிற ஃபதுல் தான் இந்த பொருளாதாரம் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ரிஸ்க் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல்லாஹ யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷா. அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ அவருக்கு ரிஸ்கை அதிகப்படுத்துகிறான், விசாலப்படுத்துகிறான். அவர் நாடுகிறவர்களுக்கு அல்லாஹ் குறைக்கிறான். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பொருளாதாரத்தை ரிஸ்க் என சொல்கிறான். நிஅமத் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமை நாளில் ஆதமுடைய மனிதனிடத்தில் அல்லாஹ் 4 கேள்விகளை கேட்பார் அப்படின்னாங்க. அதில் 2 கேள்வி பொருளாதாரத்தை பற்றியது. என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர் எப்படி சம்பாதித்தார், எப்படி செலவழித்தார். சம்பாதித்து பெறுவது அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறது நிஅமத், அதை அவர் எப்படி செலவழிக்கிறார், இந்த 2ஐயும் பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்பார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வ அம்மா, அதாவது ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய எல்லா நிஅமத்துகளையும் பற்றி அல்லாஹ் உங்களை விசாரிப்பார், நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அல்லாஹ் சொல்றார். பொருளாதாரம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையில் அல்லாஹ் இதை குறித்து விசாரிப்பான்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னால் அது நிஅமத் என்கிற கருப்பொருளில் அது சொல்லப்படுகிறது. ஏன்னா அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் சொல்கிறான், பொருளாதாரம் என்பது அல்லாஹுடைய நிஅமத் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். ரெண்டாவது, பொருளாதாரம் என்பது அல்லாஹுடைய தீர்மானத்திலேயே இருக்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய 2வது அம்சம், பொருளாதாரத்தை இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு சொன்னால், பொருளாதாரம் ஒருவருக்கு அல்லாஹ் வழங்குகிற பொருளாதாரம் என்பது அது அவருக்கு அல்லாஹ் உடைய தீர்மானத்தின் அடிப்படையில் வழங்கப்படும். ஒருத்தருக்கு இவ்வளோதான் கிடைக்கும் நல்லா நான் வைங்க, அவ்வளோதான் கிடைக்கும். ஒருத்தருக்கு இவ்வளோதான் கிடைக்கும்னு சொன்னால் அவ்வளோதான் கிடைக்கும். ஒருத்தருக்கு நிறைய கிடைக்குன்னா நிறைய கிடைக்கும். இந்த நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் என இஸ்லாம் சொல்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, அதாவது ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
அபூ ஹுரைரா சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிற நேரத்தில் சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இப்போ நான் ஒரு செய்தி சொல்ல போகிறேன். செய்தியை செய்திக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க வார்த்தை, உங்களுக்கு நான் இப்போ ஒரு செய்தி சொல்ல போகிறேன். இந்த செய்தி உங்களில் யார் இடத்தில் கேட்கிறாரோ அவர் என்ன செய்யணும் தெரியுமா? அதை செயல்படுத்த வேண்டும். என்றிருந்து யார் கேட்கிறாரோ அவர் என்ன செய்யணும்? அதை செயல்படுத்தணும். ரெண்டாவது, செயல்படுத்துகிற ஒருவருக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். யார் செயல்படுத்துவாரோ அவருக்கு அவர் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அபூ ஹுரைரா சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் அதை செய்கிறேன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவரை கூப்பிட்டாங்க பக்கத்தில். கூப்பிட்டு அவருடைய ஒவ்வொரு விரலாக ஒவ்வொன்றையும் சொல்லி மடக்குனாங்க. அதில் ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றா சொல்லும்போது ரசூலுல்லாஹ் இடத்துல சொன்னாங்க, வர்த பிமா கஸமல்லாஹு லக அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். ஒவ்வொன்றா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதில் மூணாவது விஷயமா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வர்த பிமா கஸமல்லாஹு லக. அல்லாஹ் உலக விஷயங்களில் உனக்கு அல்லாஹ் தருகிற விஷயங்களில் உனக்கென்று எதை பங்கு வச்சிருக்கிறானோ அது உனக்கு கிடைச்சிதா, அதை கூட நீ என்ன செய், திருப்தி அடைஞ்சுக்கோ அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு இது கிடைக்கலையே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, எனக்கு இவ்வளோ கம்மியாக கிடைக்குதே, அவனுக்கு அவ்வளோ கூடுதலாக கிடைக்குதுன்னு நினைக்காது. இந்த ஊரில் எப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொன்னாங்க, மறுமை நாளுடைய அடையாளங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், கடை வீதிகள் அதிகமாகும்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடை வீதிகள் அதிகமாகிடும்னாங்க. அப்படின்னா ஒரே கடை ஒரே இடத்துல 4-5 இடம் இருக்குதா? இங்கே இருக்குதான்னு கேட்குறேன். இந்த ஏரியாக்களில் இருக்குது அப்படி தானே? இல்லை, ஒரே சாதனம். உதாரணமாக நீங்கள் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னால் எடுங்க, மளிகை கடைன்னு வைங்களேன். ஒரு ஏரியாவில் ஒன்று தான் இருக்கும், சிலது இருக்காது. இன்னொரு ஏரியாவில் போய் என்ன செய்வோம், சாதனத்தை வாங்கிட்டு வருவோம். இதுதான் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால், ஏரியாவிலேயே 3 எண்ணம் 4 எண்ணம் இருக்கு. சரி, இருக்கிறது பிரிஞ்சு இருக்கான்னு கேட்டால் இல்லை, அடுத்தடுத்து இருக்கு. இப்போ இந்த கடை வீதிகள் அதிகமாகனாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மறுமையுடைய அடையாளம், அதனால் அது கெடுதல்லாம் இல்லை, இது அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி மறுமையுடைய அடையாளங்கள் இன்னொன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்போவுமே மனுஷன் பொருளாதாரத்தை பற்றியே பேசுவான். பொருளாதாரத்தை பற்றியே பேசுவான். இப்போ தொழுகை முடிஞ்சு நீங்கள் வெளியே போகிறோம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அடுத்து என்ன கேள்வி கேட்போம்? வெளியே போயாச்சு, பள்ளிவாசலுக்குள்ளே இல்லை, வெளிவாசலுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி. வெளியே போனோன்னே அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஸலாம், நல்லா இருக்கீங்களா? அடுத்து என்ன கேள்வி கேட்போம்? அடுத்து என்ன கேள்வி கேட்போம்? என்ன கேட்கவே மாட்டீங்களோ? ஒரு ஆளை பார்த்து நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். குடும்பம் இல்லைன்னா அடுத்து என்ன கேள்வி கேட்போம்? நம்ம கேள்வியில் முக்கியமான ஒரு கேள்வி உண்டு, என்னது? வியாபாரம் எப்படி போகுது கேட்போமா இல்லையா? இயல்பான பேச்சாகவே இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பேச்சு மாறிடுச்சு. ஆரம்பங்கள் அப்படி கிடையாது. நல்லா இருக்கீங்களா? இந்த அந்த நலன்களோ 2 விஷயம் நம்ம கரெக்டாக இன்னைக்கு கேட்குறோம். ஆரம்பங்கள் அது இல்லை. இன்றைக்கி நம்ம வளமையாக கேட்குறது ஒன்று வியாபாரம், இன்னொன்று நோய் இருக்குதா, உங்கள் சுகர் லெவல் எப்படி, கொலஸ்ட்ரால் எப்படி, பிபி எப்படி, இந்த நோய் சார்ந்தே கேட்குறோம். இன்னொன்று வியாபாரம் சார்ந்து கேட்குறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது இப்படி இது வளமையாகிற ஒரு காலம் வரும், அது மறுமையோட அடையாளம் நாங்கள் ரசூலுல்லாஹ். இன்றைக்கி நிறைய இருக்குது அந்த மாதிரி கேட்குற அந்த வளமை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்குது. இப்போ ஒரே துறை உள்ள கடை, மளிகை கடைன்னு வைங்க, 2 ஒரே இடத்துல 2 மளிகை கடை. இப்போ அல்லாஹ் 2 பேருக்கு ரிஸ்க் வச்சுருப்பானா இல்லையா? இந்த கடை திறந்தவருக்கும் ரிஸ்க் இருக்கும், இந்த கடை திறந்தவருக்கும் ஒரு ரிஸ்க் இருக்கும். இவர் விடிய காலம் 4 மணிக்கு திறந்தாலும், இவர் காலையில் 9 மணிக்கு திறந்தாலும், இவருக்கு நிறைய கிடைக்கணும் நல்லா நான்னா இவருக்கு தான் கிடைக்கும். இவர் 4 மணிக்கு திறந்து 10 மணிக்கு மூடினாலும் இவருக்கு இவ்வளோ தான் கிடைக்கும், நல்லா குறைச்சி வச்சுருந்தானா அவ்வளோ தான் கிடைக்கும். இது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய வாழ்வாதாரத்தில், உன்னுடைய உலக விஷயங்களில், பொருளாதாரத்தில் உனக்குன்னு அல்லாஹ் என்ன பங்கு வச்சிருக்கிறான், அந்த பங்கு நீ என்ன செஞ்சுக்கோ, ஏற்றுக்கோ. அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு எனக்கு கிடைத்த லாபம் இவ்வளவு. சிலப்போ லாபம் கிடைக்காமல் போனாலும் இன்னைக்கு அல்லாஹ் என்னை கடை துடைக்க வைக்க ஆரோக்கியம் இருந்தா, ஏதோ ஒரு ஆரோக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறான்.
அதில் ஒரு குழப்பமற்ற நிலை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் என்பது மாதிரியான நல்லெண்ணம் வைக்க வேண்டும் என இஸ்லாம் சொல்லுது. அப்போ நீ அதை பொருத்தப்படு என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அது இல்லாமல் நாம் அல்லாஹுடைய தீர்மானத்தில் இல்லாது என்பதை போல் நாம் நினைச்சேன்னு வைங்க, அதில் இணை வைப்பு உருவாகிவிடும். எனவே தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்கிறான், வலா தக்துலு அவுலாதகும் கஷ்யத இம்லாகின். அல்லாஹ் சொல்கிறான், வறுமைக்கு பயந்து பிள்ளைகளை கொல்லாதீங்கன்ற அல்லாஹ். அது என்ன வறுமைக்கு பயந்து கொள்வது அப்படின்னா, பிள்ளை பெற்றால் அல்லது பிள்ளை பிறந்துருச்சு, இப்போ இதை நாம் வளர்க்கணும்னா கஷ்டப்படணும், நாம் உழைக்கணும். நம்முடைய சம்பாத்தியத்துக்கு பத்துமா பத்தாதா, நமக்கே பத்துமான்னு தெரியாது, இந்த பிள்ளையை வச்சு எப்படி பார்க்குறது? அதனால் கொல்ல வேண்டும். இப்போ இவர் பொருளாதாரத்தை யார் கையில் எடுக்கிறாரு? தன் கையில் எடுத்துக்கிறார். நான் கொடுத்தா தான் என் பிள்ளைக்கு வாழ்வு, நான் கொடுக்கலன்னா என் பிள்ளைக்கு இல்லை என்கிற மனோநிலை வந்துச்சுன்னா அது இணை வைப்பு என்று இஸ்லாம் சொல்லுது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அதுக்கு உதாரணம் சொல்கிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொறுப்பாளியானார். ஒரு நாள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் மக்திஸில் மஸ்ஜிதுல் அக்ஸால அவருக்குன்னு ஒரு மெஹராபு ஒரு இடம் வச்சு அந்த இடத்துல தான் அவர் இருந்தார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வைக்கப்பட்டிருந்தாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர் தான் அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, அவங்கள பராமரிக்கிறது, எல்லா பொறுப்பும் யாருக்குள்ளது? ஜக்கரியா நபிக்குள்ளது. ஒரு நாள் ஜக்கரியா நபி எங்கே வர்றாரு? அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க வர்றார். அப்போ அவருக்கு ஏகதேசம் 80 தாண்டிடுச்சு வயசு. அவருக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லைங்கிறத ஆரம்பங்களில் கொஞ்சம் விரக்தியோடு பார்த்தவர், பின்னால் அதை மறந்துட்டார். இப்படி வர்றார், வந்து பார்த்தா இவர் சாப்பாடு கொடுக்கணும், ஆனால் அங்கே ஏற்கனவே எல்லா சாப்பாடும் ரெடியாது. மரியம்கிட்ட கேட்குறாரு, உனக்கு எப்படி கிடச்சிது? அந்த அம்மா சொன்னாங்க, அல்லாஹ் தந்தான். அப்போ தான் அவருக்கு புரியுது, நான் என்னுடைய உதவி இல்லாமல், நான் என்னுடைய எந்த முயற்சியும் இல்லாமல் அல்லாஹ் கொடுக்கணும்னு நினச்சா அல்லாஹ் கொடுப்பான். என் பிள்ளைக்கு அல்லாஹ் கொடுக்க விரும்புகிறான், அதற்கு உதவியாளனாக யாரை வச்சிருக்கிறான்? என்னை வைத்திருக்கிறான். ஒருவேளை நான் மரணமடைந்து விட்டால், என்னால் இயலாமல் விட்டால் அல்லாஹ் பட்டி போட்டுருவானா? இல்லை. அல்லாஹ் அந்த வசனத்தோட சொல்லி சொல்கிறான், நஹ்னு நர்ஸுகுகும் வ இய்யாகும். அவங்களுக்கும் நான் தான் கொடுக்குறேன், உனக்கும் நான் தான் கொடுக்குறேன். எனவே வாழ்வாதாரங்களை பங்கிடுவது, இன்னொருத்தருக்கு கொடுப்பது உங்கள் கையில் இல்லை, யார் கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. என் பிள்ளைக்கு நான் தான் கொடுக்கணும், நான் கொடுக்கலன்னா இல்லைன்னு நம்ம நினச்சிட்டோம்னா அது இணை வைப்பில் கொண்டு போய் விட்டு, இந்த கவலை எல்லை மீறி ஒரு கட்டத்தில் இணை வைப்பில் கொண்டு போய் விட்டுவிடும். இப்போ அல்லாஹ் நமக்கு எதை நாடுகிறானோ, எதை பங்கிடுகிறானோ, அந்த பங்கிடுதல் பொருளாதார விஷயங்களில் நாம் மிக நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், மூன்றாவது அம்சம், பொருளாதாரம் என்பது உலகத்துடைய அலங்காரம்னு அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயத்தின் 14வது வசனத்தில், அதே மாதிரி 18வது அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்தில் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. செல்வமும் பிள்ளைகளும் உலகத்தின் அலங்காரம்ன்ற அல்ல. அது உலகத்தில் ஒரு மனிதனை கவரக்கூடிய, ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்தக்கூடிய அம்சமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே பொருளாதாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து சொல்கிறார், அது சோதனைன்றார். அது ஒரு சோதனை அப்படின்றார். 64வது அத்தியாயத்தின் 15வது வசனம், 8வது அத்தியாயத்துடைய 28வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சொல்லி காட்டுகிறார். இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னத்துன். பொருளாதாரங்களும் பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய தகவல்களை நாம் அல் குர்ஆனிய வசனங்களில் பார்க்கலாம். அதே மாதிரி கஅப் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு செய்தி சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக திருமிதி 2336வது செய்தியாக இமாம் திருமிதி பதிவு செய்கிறார். இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா. உலகத்தில் வந்த எல்லா சமூகத்திற்கும் அல்லாஹ் ஒரு ஃபித்னா வச்சான். ஃபித்னா இல்லாமல் ஒரு சமூகம் இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து யார் வரைக்கும்? ஈசா நபி வரை. ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி வந்தது யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். நூஹ் நபியில இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரைக்கும் வந்த எல்லா நபிமாருடைய சமூகத்திற்கு என்ன இருந்துச்சு? ஒரு காமன் ஃபித்னா இருந்துச்சு. ஒரு காமனான ஒரு ஃபித்னா இருக்குது. அந்த ஃபித்னா உள்ளுக்குள்ளேயே சுழந்துக்கிட்டே இருக்கும். அதை அவங்க உணர மாட்டாங்க, ஆனால் உணர்த்தப்படுவாங்க, திருப்பி அதுக்குள்ளே போவாங்க. இப்படி தான் இருக்கும்.
சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, "வ ஃபித்னத்து உம்மதி அல் மால்." என் உம்மத்தினுடைய ஃபித்னா என்பது பொருளாதாரம். என் உம்மத்தினுடைய பொருளாதாரம், என் உம்மத்தினுடைய ஃபித்னா எது அப்படின்னா இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்துடைய ஃபித்னா என்பது பொருளாதாரம். பொருளாதாரம்ங்கிறது இஸ்லாமிய இன்னைக்கு இருக்கிற சமூகத்துக்குள்ளே இருக்கிறது, ஆனால் ஃபித்னாவாகவே இருக்கு. அதில் ஒரு பரிபூர்ணத்துவமான ஈமானி நிலைப்பாட்டை கொண்டவர்கள் மிக குறைவானவர்களாகத்தான் இருப்பதை நாம் கவனிக்க முடிகிறது. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இந்த ஹதீதை விளக்கும்படி சொன்னாங்க, லிகுல்லி உம்மத்தின் சனமுன், ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு அவர்கள் வழிபடக்கூடிய ஒரு சிலை இருந்தது. அப்படிதான் இல்லையா? எதையாவது ஒன்று உருவாக்கி அதை கடவுள்களை வணங்கிட்டு இருந்தான். ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்துக்கு சிலை இருக்கா? சிலை இல்லை. ஆனால் உருவகப்படுத்தப்படாத வணங்கப்படாத ஒரு சிலை இருக்கிறது. அதுதான் பொருளாதாரம். அதானே பொருளாதாரம். பொருளாதாரம்னா மனுஷன் விழுந்துடுறா. அப்படிதானே இல்லையா? நீங்கள் மற்ற சமூகத்தில் பார்க்கலாம், முதல்ல கடையை திறந்து முதல் வியாபாரம் ஆகிற நோட்டை என்ன செய்வாங்க? சாவியில் வைப்பாங்க. இப்படி எடுத்து இப்படி கண்ணில் வைப்பாங்களா இல்லையா? இந்த முதல்ல வைப்பாங்க. ஏன் அவன் இது இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னு சொன்னால் அவர்கள் அதை செய்கிறாங்க. இன்றைக்கி அது இஸ்லாமிய சமூகத்திலும் வந்துடுச்சு. முதலாவது பேசும்போது முதல்ல உள்ளது பேரம் பேசாதீங்க சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பொருளை கடையை திறந்துட்டு முதல்ல ஒருத்தர் ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிறார். ஒரு விலை சொல்கிறாங்க, 2 ரூபா குறைங்க, 10 ரூபா குறைங்கன்னு சொன்னால் வியாபாரம் குறைக்காது. முதல்ல போன ஒரு கடன் சொன்னால் ஃபஸ்ட்டு போகிறார் ஒருத்தர், போய் ஒரு பொருளை எடுத்துட்டார். நான் 10 மணிக்கு வந்து தர்றேன், சாயங்காலம் வந்து தர்றேன், நாளைக்கு தர்றேன், அடுத்த முறை வர்றப்போ தர்றேன்னு சொன்னார் வைங்க, கடைக்காரர் என்ன சொல்லுவார்? ஆனால் ஒரு 10வது ஆள் வரார். சாதாரண மளிகை கடையில் பார்க்கலாம், பக்கத்து வீட்டுக்காரராக இருப்பார், தூரத்தில் அவர் வந்து கேட்டார்னு வைங்க, நீ காசை கூட எடுத்துகிட்டு போ. அவர் என்ன நினைக்கிறான்னா, முதலில் ஒருத்தர் கடன் வாங்கினா அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு கடனாக தான் போகும். முதல்ல ஒருத்தர் பேரம் பேசினார்னா அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு பேரமாக தான் போகும். இந்த மனநிலை இருக்கா இல்லையா? காரணம் என்ன? பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது அவர் மனதிற்குள்ளால் அவனுடைய நிலைப்பாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு அடிபணிந்து போகிற மாதிரியே இருக்கு. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த செய்தி என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இறுதியாக சஹாபாக்கள் இந்த பொருளாதார விஷயங்களில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சோதனையாக பார்த்தார்கள் என்பதற்கு சில உதாரணங்களை பார்க்கலாம். சயீத் இப்னு ஆமிர் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர், சிறந்த ஒரு நபித்தோழர். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அவரை உமர் ரலியல்லாஹு ஹிம்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதிக்கு ஆளுநராக தலைவராக நியமிச்சு விட்றாங்க. இவர் அங்கே போகிறாரு. போய் 1 வருஷம், அடுத்த வருஷம் அந்த ஊர்வாசிகள் நேராக மக்காவுக்கு போடுறாங்க ஹஜ்ஜு பண்ணுறதுக்கா. ஹஜ்ஜு பண்ணி முடித்து நேராக மதீனாவுக்கு வந்தாங்க உமர்லான் அவங்கள பார்க்குறதுக்கா. உமர்லான் அவங்கள பார்த்தோன்னே உமர்லானுங்கிட்ட பேசுகிறாங்க. எல்லாம் விசாரித்தப்பறம் உமர்லான்னு சொன்னாங்கன்னா, பைத்துல் மாலில் நிறைய பொருளாதாரம் இருக்குது, உங்கள் ஊரில் யாராவது ஏழைகள் இருந்தால் நீங்கள் பட்டியல் எழுதி கொடுங்க, நான் வந்து என்ன செய்யலாம் அதுக்குரிய பைத்துல் மால்லேருந்து கொடுக்கலான்றாங்க. இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா மாறி மாறி உட்காந்து ஒரு ஆள் பேராக எழுதுகிறாங்க. ஒரு 50 பேர் அல்லது 10 பேர் வருது, திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. உமர்லானு ஒவ்வொரு பேராக வாசிக்கிறார். அதில் ஒரு பேர் சயீத் இப்னு ஆமிர்னு வருது. இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ சுற்றி கொண்டு கேட்டால் இந்த சயீத் இப்னு ஆமிர் யார்? அவங்க சொன்னாங்க அது எங்களுடைய ஆளுநர் அப்படின்றாங்க. அவனை கேட்டாங்க உங்கள் ஆளுநர் ஏழையாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. சரி, அப்போ அவருக்கு ரொம்ப கவலையாகி போய்ட்டு உமர்லானவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு 1000 திர்ஹம்கள் அல்லது தீனார்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு முடிச்சில் கட்டி அவங்க கையில் கொடுத்து இதை கொண்டு போய் நான் கொடுத்தேன்னு சொல்லுங்கன்றாங்க. இவர் போகிறார். இந்த கூட்டம் நேரம் அந்த ஊருக்கு போகுது ஹிம்ஸ். அங்கே போய் அந்த சயீத் இப்னு ஆமிரை பார்த்து அவர் கையில் கொடுக்குறாங்க. அவர் கையில் வாங்கின உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னார். அதாவது வாங்கினோடனே அவர் என்ன சொன்னார்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நீங்கள் நல்லா யோசிங்க, பள்ளியாசல் விட்டு வெளியே போகிறீங்க, யாருன்னே தெரியாது, அதில் தெரிஞ்ச ஒரு ஆள் திடீர்னு நம்ம கையில் ஒரு 100 ரூபா வைக்கிறார். நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன் 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 கொடுக்குறீங்க எல்லாம் ரெண்டாவது. முதல்ல நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் கொடுத்தான், என்ன இவர் வழியாக கொடுத்தான், என்னத்தை இல்லாமல் நம்ம மனசுக்குள்ளே சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். இவர் எடுத்த உடனே என்ன சொன்னார்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னார். ஏன் எல்லாம் கேட்கல அவர் சொன்னார். சொன்ன உடனே வீட்டுக்குள்ளே அம்மா அவங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க. ஒய்ஃபு கேட்டாங்க,
உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாயிட்டாங்களான்னு கேட்டாங்க. ஏன்னா சூழ்நிலை புரியுது, மதீனாவுக்கு போனவங்க வந்திருக்கிறாங்க, வந்தவுடனே திடீர்னு ஒரு இன்னா அல்லாஹ் சொல்கிறாரு. அந்த அம்மா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் உமர் லானு மௌத்தாயிட்டாங்களோ. அவர் சொல்கிறாரு அவமு மின்தாலி, அதை விட பெருசு அப்படின்றாங்க. அப்படின்னா அவர் மௌத்தாவில், ஆனால் அதை விட ஒரு பெரிய விஷயம் எனக்கு சோதனை வந்துருச்சுன்றார். அந்த அம்மா கேட்கல. அவர் சொல்கிறாரு தஹலத் அலைய அத்துனியா இது சித ஆகிறது, என் மறுமையை பாழாக்கக்கூடிய இந்த உலகம் என்கிட்ட வந்துருச்சு. அந்த அம்மாவுக்கு அப்பவும் புரியலை. ஒன்று சொன்னாங்க தஹல்லஸ் மின்ஹா, அதுலேருந்து விலகிருன்றான். ஃபித்னா வந்துருச்சுன்னு உனக்கு தெரியுதில்ல, ஃபித்னா விட்டு விலகி. அந்த அம்மாவுக்கு இப்போ காசு தான் கொடுத்துருக்குறாங்க, இவர் காசை தான் சொன்னான்னு தெரியாது. உடனே அப்போ கேட்டார், அப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்குறான் மனைவிட்ட. இதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்து வாசலுக்கு போய்கிட்டே இருக்கு. ஓடுறாங்க. உடனே 2 வருமா வந்தாங்க. அந்த 1000 பிரித்தாங்க பொட்டலத்தை. 1000 தீனார்கள் திர்ஹம்கள் இருந்துச்சு. ஊரில் உள்ள எல்லாரும் கூப்பிட்டு என்ன செஞ்சார், கொடுத்தார். அப்புறம் சொன்ன வார்த்தை என்ன, என் மறுமையை பாழ்படுத்தும் உலகம் என்கிட்ட வந்துருச்சு. 1000 அவருக்கு ஆக ஏழையாக இருந்தவர். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, இது வந்தால் எங்கே நான் என்னுடைய நன்மை போயிடுமோ, என்னுடைய மறுமை வாழ்க்கை நாசமாக போயிடுமோ என்கிற ஒரு பயம் அந்த நபித்தோடு இருந்துச்சு. அப்படிங்கிற செய்தியை நாம் என்ன செய்கிறோன்னா சஹாபாக்களுடைய வரலாற்றில் பார்க்கணும். அதே மாதிரி இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா அவங்க அவருடைய முஸ்னத் அஹ்மதில் 26,644வது செய்தியாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சிறந்த ஒரு நபித்தோழர், பணக்கார நபித்தோழர். இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், பிற்காலங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கெல்லாம் பின்னால் அல்லாஹ் அவருக்கு நிறைய செல்வத்தை கொடுத்தான். எப்படின்னா ஒரு அன்றைய காலத்தில் அவர் மரணமடையும் போது சொல்லுகிறார்கள், ஏறத்தாழ 32 லட்சம் தீனார்கள் அவர்கிட்ட இருந்துச்சு. மௌத்தாகும்போது 32 லட்சம் தீனார்கள் அவர்கிட்ட இருந்துச்சு. கூட எத்தனையோ ஒட்டகங்கள், எத்தனையோ ஆடுகள், எத்தனையோ விளைநிலங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஒரு பெரிய செல்வந்தராகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிற்காலத்தில் அவரை ஆக்கினான். அவர் அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வர்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அவங்கள்ட்ட வந்து சொல்லாரு, அம்மா எனக்கு அல்லாஹ் நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கிறான், குறைஷிகளிலேயே என்னை ஒரு செல்வந்தனாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் சொல்லிட்டு அவர் சொன்னார், நான் ஒரு இடம் விற்றேன். நான் ஒரு இடம் 40,000 தீனார்களுக்கு நான் விற்றேன். ஒரு இடம் எனக்கு சொந்தமான ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல 40,000 தீனார்களுக்கு விற்றேன். ரெடி கேஷாக தந்துட்டார். ஆனால் இந்த காசை கையில் வைக்கும்போது எனக்கு என்னவோ பாரமாக இருக்குன்றார். 40,000 தீனார் வாங்கி இப்போ நான் கையில் வச்சுருக்கிறேன், ஆனால் எனக்கு இது ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்றார். அந்தம்மா சொன்னாங்க, அப்படின்னா அதை செலவழிச்சிருந்தாங்க. பாரமாக இருக்குன்னு உனக்கு தெரியுதில்லை, நீ அதை செலவழிச்சிருன்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் என் தோழர்களில் சிலரை அவர்களை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் நான் பார்க்கவே மாட்டேன்னாங்க. அதாவது ரசூல்லா மூத்தானதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களில் சஹாபாக்களில் சிலரை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னாங்க. அப்படின்னா அவங்க நரகத்துக்கு போவாங்கன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அதில் நீ ஆயிடாத, நீ என்ன செய், 40,000 இருக்குல்ல, கஷ்டமாக இருக்கா, செலவழிச்சு. அடுத்த நிமிஷம் அவர் என்ன பண்ணிட்டார், அந்த 40,000த்தையும் செலவழித்து விட்டார். ஒரு திருகத்தை கூட அவர் தனக்கென எடுத்துக்கொள்ளலை, எல்லாத்தையும் கொடுத்துட்டார் என்கிற செய்தியை நாம் என்ன செய்கிறோன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் நாம் பார்க்கணும். இப்படி பல செய்திகளை நாம் பொருளாதாரம் சம்பந்தமாக நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் அதை சோதிக்கிறான் என்பதற்கு ரசூலுல்லாஹ் நிறைய செய்திகளை சொன்னாங்க. அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முன்னொரு காலத்தில் 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து யார், வழுக்கத்தலை உடையவர், ஒருத்தர் வந்து தொழுநோய் உள்ளவர், ஒருத்தர் வந்து கண் தெரியாதவர். இவங்க 3 பேர்ட்டையும் அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்புகிறான். அவங்களுடைய நோய் குணமாக்கப்பட அவங்க கேட்குறாங்க. அவங்களுக்கு நோய் குணமாக்கப்பட்டுச்சு. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கப்பட்டுச்சு. வருமானத்துக்கு முதல்ல உள்ள அந்த வழுக்கத்தில் ஒருக்கு ஒட்டகம் கொடுக்கப்பட்டுச்சு, 2வது உள்ளவருக்கு மாடு கொடுக்கப்பட்டுச்சு, 3வது உள்ளவருக்கு ஆடு கொடுக்கப்பட்டுச்சு. 1 வருஷம் கழியுது, பெரிய ஒட்டகப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை எல்லாம் வச்சுட்டாங்க. இந்த ஆள் மிக ஏழ்மையான தோட்டத்தில் வந்து நின்று கேட்கும்போது அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, கொடுக்க மாட்டேன், நான் சம்பாதிச்சதுன்னா. 2 பேரும். கண் தெரியாதவர் தான் என்ன சொன்னார், அது அல்லாஹ் எனக்கு கொடுத்ததுன்னாரு. அல்லாஹ் அவருக்கு நிறைய அந்த வளங்களை அப்படியே ஏற்படுத்தினான்.
என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா சொல்லி காட்டக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். எனவே இஸ்லாம் பொருளாதாரத்தை எப்படி எடுக்கணும்னு சொல்லு, எல்லை மீறியும் போகக்கூடாது, எடுக்காமையும் இருக்கக்கூடாது. இப்போ நான் இந்த சொன்ன இந்த செய்தியெல்லாம் வச்சு நம்ம என்ன புரியக்கூடாது, என்ன புரியக்கூடாது, அதாவது அப்படியே மறுமைக்குன்னு வாழ்ந்துடணும், உலகத்துக்குன்னு ஒன்றும் சம்பாதிக்கவும் கூடாது, உலகத்துக்கு ஒன்றும் சேமிக்கக்கூடாது, அப்படி இல்லை. சேமிக்கணும், சம்பாதிக்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் அதுதான் வாழ்க்கைன்னு போயிடக்கூடாது, அதான் வாழ்க்கைன்னு போயிடக்கூடாது. அதில் நம்ம போயிடவே கூடாது. எப்போ பார்த்தாலும் பொருளாதாரம், எப்போ பார்த்தாலும் அது சார்ந்த விஷயங்களை நாம் வைத்து கொள்ளாமல் மறுமை சார்ந்து நாம் என்ன செய்ய முடியுமோ பார்க்கணும். எப்படி இப்போ அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய ஹக்கு இருக்குது, அப்படிதானே இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஹக்கு இருக்குது, நமக்கு நாம் செய்ய வேண்டிய ஹக்கு இருக்குது, நம்ம மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நாம் சம்பாதிக்கிற பொருளாதாரங்களுக்கு என்ன இருக்குது, ஹக்கு இருக்குது, ஹக்கு இருக்குது. அந்த ஹக்கில் ஒன்று அல்லாஹ் அதை எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்கிறானோ அப்படி சம்பாதிக்கணும். என்ன வழியில் சம்பாதிச்சா ஹலால் ஏன் அல்லாஹ் சொல்கிறானோ, அல்லாஹ் குர்ஆன் சொன்ன யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கியதில் ஆக பரிசுத்தமானதை சாப்பிடுங்கன்றான்ல. அதில் எது வந்துடக்கூடாது, ஹராமோ கசடுகளோ ஆரோக்கியமற்றவைகளோ வரக்கூடாது. இன்றைக்கி நாம் சாப்பிட்ற சாப்பாடை வரும், அப்படிதான் இல்லையா? நிற்க வச்சு சுற்றுறது, படுக்க போட்டு சுற்றுறது, இன்றைக்கி தானே எத்தனையோ விதவிதமான ஜங்க் ஃபுட்டுகளை, ஃபாஸ்ட் ஃபுட்டுகளை தான் நம்ம சாப்பிட்றோம். அது ஆரோக்கியமா? ஆரோக்கியம் இல்லைன்னு நமக்கு தெரியுது, ஆனால் மனசும் விட மாட்டேங்குது. அந்த கடையை தாண்டும் போதே அடிக்கிற மனத்தில் வண்டி இந்த பக்கம் திரும்பிடுது, அப்படிதான் இல்லையா? போய் ஒன்றை வாங்கி சாப்பிட்டுக்கிறோம், ஆனால் நமக்கு நல்ல தெரியும் அது கேடுதான். சாப்பிட்டுட்டு வந்து ராத்திரி ஃபுல்லாக தூக்கம் வராது, வீட்டுக்கு வடக்கையும் தெற்கையுமா என்ன செய்வாங்க, அப்படியே நடப்பாங்க, என்னத்தையாவது வாங்கி குடிக்கிறது, அப்படியே நடக்கிறது. என்ன செரிப்பானும் இல்லை, நெஞ்ச கரிக்குது, வயிறு ஒரு மாதிரி பண்ணுது, என்னவா ஆகுது இதெல்லாம் சொல்லி, ஆனால் நம்ம மனசு நிற்கவும் மாட்டேங்க, சாப்பிடவும் செய்யும். இப்போ நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஃமின் ஒரு வயிற்றில் சாப்பிடுவார், முனாஃபிக் அல்லது காஃபிர் 4 வயிற்றில் சாப்பிடுவான். நான் ஒரு மூமின் எத்தனை வயிற்றில் சாப்பிடுவான், ஒரு வயிற்றில். காஃபிர் அல்லது முனாஃபிக் 4 வயிற்றில் சாப்பிடுவான். என்ன அவனுக்கு கொஞ்சமாக கிடைச்சாலும் போதும், யாருக்கு, முஃமினுக்கு. ஆனால் காஃபிரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, அவனுக்கு இந்த ஆசை இருக்குல்ல, பேராசை, அதை அவனை தள்ளிக்கிட்டே இருக்கும். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சாப்பாடை சொல்கிறாங்கன்னு சொன்னால் சாப்பாட்டோடு இல்லை, வாழ்வாதாரங்களை எடுக்கிற போது ஒரு அகாவு பிடித்து பேராசை கொண்டு நாம் நடந்தோம்னு சொன்னால் அது நம்மை அழிவிலை கொண்டு சேர்க்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்லி காட்டுகிறேன். இஸ்லாம் பொருளாதாரத்தை ஹக்குகளோடு சொல்லுது. நாம் சம்பாதிக்கும் போது என்ன செய்யணும், ஹக்கோடு சம்பாதிக்கணும். செலவழிக்கும் போதும் அதுக்குரிய ஹக்கோட ஜக்காத் கொடுக்கறது, சதக்காக்கள் செய்வது, அதற்குரிய நல்ல விஷயங்களை செய்வது, இதெல்லாம் செஞ்சு நாம் ஹக்குகளோடு நாம் பொருளாதாரங்களை கையாள்வோமையானால் நாம் பாக்கியம் பெற்றவர்களாக மாற முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நம்மை ஆக்கி அருள்புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி